ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நியூபார்னோட ஸ்லீப் ஹேக்ஸு. ஸோ 6 to 8 hours நம்மளோட பேபிஸை எப்படி கண்டினியூஸாக தூங்க வைக்கலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். நான் எனக்கு பர்சனலாக நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி எனக்கு ஒர்க் அவுட் ஆனதை தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இது உங்களுக்கு மேபி ஒர்க் அவுட் ஆகலாம், ஆகாமல் போகலாம். ஏன்னா ஒரு பேபிஸும் யூனிக், டிஃப்ரெண்ட்டு. ஸோ அவங்கவுங்களுக்கு ஒன்று ஒர்க் அவுட் ஆகும். எனக்கு பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஒர்க் அவுட் ஆனதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். மேபி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா குட் லக், ஒர்க் அவுட் ஆகலைன்னா நீங்கள் வேறு ஏதாவது ட்ரை பண்ணலாம், நான் சொல்கிற ஐடியாஸ்லேருந்து எடுத்து. ஸோ ஃபஸ்ட்டு பேபிஸ் என் பாப்பா அழுதுகிட்டே இருக்கான், ஏன் அழுகுறானே தெரியல அப்படி சொல்லிட்டு நிறைய பேரோட கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும். ஸோ எனக்குமே அப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் என்னோட கைனக் சொன்னாங்க, டிமாண்ட் ஃபீடிங்கு எப்பப்பெல்லாம் அழுகுறாங்களோ அப்பப்பெல்லாம் ஃபீட் பண்ணும். ஆனால் அதில் நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிடும். பேபி ஃபீடுக்கு தான் அழுகுறாங்களா இல்லைனா வேறு எதுக்காவது அழுகுறாங்களா. அவங்களோட ஒன்லி வே ஆஃப் கம்யூனிகேஷனே க்ரைங் தான். க்ரோத் ஸ்பர்ட் சொல்லுவாங்க. ஸோ அந்த வளர்கிற ஸ்டேஜில் இருக்கிறதுனால அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா எனர்ஜி தேவைப்படும், இல்லை எக்ஸ்ட்ரா ஃபீட் தேவைப்படும். மோஸ்ட்டாக அந்த கிளஸ்டர் ஃபீடிங் சொல்லுவாங்க, அது ஈவினிங்கில் தான் ஸ்டார்ட் ஆகும். 20 minutes ஒன்ஸு, 30 minutes ஒன்ஸு, 10 minutes ஒன்ஸு, இந்த மாதிரி அவங்க அழுதுகிட்டே இருப்பாங்க ஃபீடுக்காக. அது கிளஸ்டர் ஃபீடிங்கு. அதுவும் நம்ம பண்ணலாம். அது எல்லாமே நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண தான் நம்மளுக்கு ஒரு ஐடியா வரும், பாப்பா இதுக்காக தான் அழுகுறாங்க, இதுக்காக தான் அழுகலை அப்படின்னு சொல்லிட்டு. டிமாண்ட் ஃபீடிங்கு, டிமாண்ட் ஃபீட் பண்ணும்போது கொடுத்துடணும் கம்பல்சரி. ஸோ இதெல்லாம் பேசிக்கு. என்னோட பாப்பா ஃபஸ்ட்டு 3 months சுத்தமாக தூங்கவே இல்லை. ஃபஸ்ட்டு 2 months கண்டினியூஸாக அழுதுகிட்டே இருப்பாங்க. அப்போது ஃபீட் பண்ணாலும் சரி, பண்ணலைனாலும் சரி, அவங்களுக்கு அந்த டே நைட்டுன்னு டிஃப்ரென்ஸ் தெரியாது. சம்டைம்ஸ் டேயில் தூங்குவாங்க, நைட் ஃபுல்லாக முழிச்சிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ அந்த 3rd month என்ட்ரு ஆகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நைட்டில் தூங்க ஆரம்பித்தாங்க. அப்போயும் எனக்கு தெரியல எப்படி கண்டினியூஸாக ஒரு 4 to 5 hours தூங்க வைக்கிறதுன்னு. ஏன்னா நம்ம அப்போ தான் ஃபீட் பண்ணியிருப்போம். ஃபீட் பண்ண உடனே பர்ப் பண்ணணும் ஒரு 30 minutes. ஸோ ஒரு 20 minutes ஃபீட் எடுத்துக்கிறாங்கன்னா ஒரு 30 minutes பர்ப் பண்ணணும். அப்புறம் தூங்கிடுவாங்க. பர்ப் பண்ண வச்சுட்டு நம்ம படுக்க வச்ச உடனே அதுலேயே ஒரு 1-1.5 மணி நேரம் போயிடும். மறுபடியும் ஒரு 1/2 an hourலேயே நெக்ஸ்ட் ஃபீட் வந்துடும். எனக்கு சுத்தமாக தூக்கமே இல்லை, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க வளர அவங்களோட நம்ம அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ண நமக்கு ஆப்வியஸாக தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் என்னோட பீடியாட்ரிஷியன் கிட்ட போயிட்டு நான் கேட்டேன், இந்த மாதிரி பேபி தூங்கவே இல்லை, அவங்க அப்படி தான் இருக்கும், சரியாயிடுவாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு என்னோட கைனக் கிட்ட கேட்டேன் நான் அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீ இந்த ஃபர்ஸ்ட் ஒரு ஆஃப்டர் 3 months ஆயிடுச்சு. 3 monthsக்கு அப்புறம் நான் போய் கேட்டேன், 3 months ஆயிடுச்சு, இதுக்கப்புறமும் நீ அவனுக்கு ஈவினிங் ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணலைன்னா ஒரு 3 years வரைக்குமே நீ டேல தான் அவன் தூங்குற மாதிரி இருப்பான், நைட் டைம் ஃபுல்லாக முடிச்சுட்டு இருக்க மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ அது எப்படி செட் பண்ணணும்னா அவங்க எனக்கு சொன்னது ஒரு 7 o'clock ஆகிடுச்சுன்னா ஒரு நல்ல பேபிக்கு ஒரு நல்ல மசாஜ் கொடுத்துட்டு, ஒரு நல்ல லூக்வார்ம் வாட்டரில் அவங்களுக்கு பேத் கொடுத்துட்டு, அவங்க குளிச்சுட்டு நல்லா அவங்கள ட்ரெஸ்அப் பண்ணிவிட்டு ஒரு 1/2 an hour கண்டினியூஸாக ஃபீட் பண்ணணும். பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தூங்கிடுவாங்க. குளிச்ச டயர்டில் ஆப்வியஸாக தூங்கிடுவாங்க. அப்படியே கண்டினியூஸாக தூங்கிடுவாங்க. அந்த மாதிரி நீ ஸ்லீப் டைம் ரொட்டீன் செட் பண்ணணும்னு சொன்னாங்க. நான் ஒரே ஒரு நாள் பண்ணி பார்த்தேன், எனக்கு செட் ஆகலை. எனக்கு ஆல்ரெடி தெரிஞ்சு போச்சு இது செட் ஆகும், எனக்கு இது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்லிட்டு. அதுக்கு தான் நான் முன்னாடியே சொன்னேன். சில பேருக்கு டாக்டர் சொல்கிறதோ இல்லை மற்றவங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்லுவாங்கள்ல, அது சில பேருக்கு செட் ஆகும், செட் ஆகாது. ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா, என்னோடய பாப்பா நான் என்ன நோட்டீஸ் பண்ணேன்னா, அவன் தூங்கிட்டு இருக்கும்போது அவங்க எந்திரிக்கிற டைமுக்கு முன்னாடி கொஞ்சம் அந்த மாதிரி சினுங்கி அந்த மாதிரி எந்திரிப்பாங்கள்ல, அந்த டைமில் ஒன்ஸ் என்னோடய பேபி கண்ணை திறந்துட்டானா அவ்வளோதான், அடுத்த ஒரு 2-3 hours என்னால் தூங்க முடியாது, அவனும் தூங்க மாட்டான். அப்புறம் ப்ளே டைம் ஆகிடும் அது. அப்போ நான் நோட்டீஸ் பண்ணது என்னென்னா, பேபி அவன் கண்ணை திறக்கிறதுக்கு முன்னாடியே நான் அவன் ஃபீட் பண்ணிட்டேன்னா அவன் அப்படியே அதை கண்டினியூ பண்ணி அப்படியே தூங்கிடுவான். நம்ம பர்ப் மட்டும் பண்ணிவிட்டு படுக்க வைக்க ஆரம்பிச்சிட்டேன். அது எப்படி நான் ஃபாலோ பண்ணேன்னா, இப்போ நான் ஒரு 2 hours once ஃபீட் பண்ணேன், இல்லை 3 hours once ஃபீட் பண்ணுறேன்னா நான் ஃபீட் பண்ணி முடிச்சுட்டு பாப்பா தூங்கியாச்சுன்னா, பாப்பா எந்திக்கிறதுக்கு முன்னாடி நான் அலாம் வச்சு ஒரு 1/2 an hour இல்லை ஒரு 45 minutes முன்னாடி எந்திரிச்சிருவேன். எந்திரிச்சு
ஃபஸ்ட்டு நான் வந்து மில்க் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி தான் அவனுக்கு ஃபீட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் லேட்டராக நான் நார்மலாக டைரக்ட் ஃபீட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ மில்க் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுனால ஒரு ½ அன் ஹவருக்கு ஒரு 45 மினிட்ஸ்க்கு ஏர்லியராக எழுந்து நான் ஃபுல்லாக மில்க் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி வச்ச உடனே கரெக்டாக அந்த சினுங்கிற டைமுக்கும் நான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி முடிக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். அந்த டைமில் வந்து நான் வந்து பாப்பாவுக்கு வந்து ஃபீட் பண்ணிவிட்டு பர்ப் பண்ணுறதுக்கு வந்து ஒன்று நானே பண்ணிடுவேன், இல்லை எனக்கு ஃபேமிலி சப்போர்ட்டு ரொம்ப ஜாஸ்தி இருந்துச்சு. மெயினாக ஃபேமிலி சப்போர்ட் இல்லைன்னா இதுலேருந்து நம்ம அந்த போஸ்ட்மார்ட்டம்லேருந்து வெளில வர்றது ரொம்ப கஷ்டம். எனக்கு ஃபேமிலி சப்போர்ட் இருந்துச்சு. ஸோ என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் யார்கிட்டையாவது கொடுத்து அவங்கள பர்ப் பண்ண வச்சுருவோம். அதுக்குள்ளேயே நான் வந்து அந்த ஃபீடிங் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மிஷின்ஸு, அந்த ஃபீடிங் பாட்டிலே எல்லாத்தையும் ஸ்டெரைல் போட்டுருவேன். அந்த ஒர்க்லாம் முடிச்சிடுவேன். ஸோ பர்ப் பண்ணி முடித்த உடனே ஒரு 30 மினிட்ஸ் அவன் பர்ப் பண்ணலைனாலும் 30 மினிட்ஸ் தட்டிட்டு அதுக்கப்புறம் படுக்க போட்டுருவோம். அப்படியே கண்டினியூஸாக தூங்க ஆரம்பிச்சிடுவான். ஸோ இது ஏர்லி ஸ்டேஜ். அதுக்கப்புறம் வந்து ஃபேமிலி சப்போர்ட் இல்லாமே நானே வந்து ஓனாக பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டேன். எப்படின்னா வந்து அதுக்கப்புறம் நான் மில்க் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் டைரக்ட் ஃபீட் கொடுக்கறதுக்காக. ஸோ வந்து பாப்பா கொஞ்சம் லைட்டாக சினுங்கும் போதே யூஸ்வலாக வந்து மதர்ஸ் இந்த நியூ மாம்க்கு ரீசெண்ட் டைமில் நியூ மாமாக இருக்கவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ பேபி லைட்டாக அழுதாலே நம்மளால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது, தூங்க முடியாது, மற்ற இதில் வேலை செய்ய முடியாது. நம்ம பிரெயின் ஃபுல்லாக அந்த அலர்ட் மோட்லேயே இருக்கும். எனக்கு அப்படி தான் இருந்துச்சு, நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ வந்து அந்த அலர்ட் மோட்லேயே இருக்கிறதுனால லைட்டாக பாப்பா சினுங்கினாலும் நான் எழுந்திரிச்சிருவேன். எழுந்திரிச்ச உடனே டைரக்ட் ஃபீட் பண்ணிவிட்டு ஒரு 20-30 மினிட்ஸ் பர்ப் பண்ணிவிட்டு அப்படியே படுக்க போட்டுருவேன். நானும் தூங்கிடுவேன். இது அப்படியே வந்து எனக்கு அந்த 3rd மந்த்துக்கு அப்புறத்துலேருந்தே நான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி செட் பண்ணி இப்போ என்னோட பேபி வந்து கண்டினியூஸாக வந்து ஒரு 6 to 8 ஹவர்ஸ் தூங்குவான். நான் ஒரு 12 o'clock அவன் தூங்கினானா அதோட நெக்ஸ்ட் டே மார்னிங் 9 or 10க்கு தான் எந்திரிப்பானே. ஸோ அதுக்கு நடுவில் வந்து நான் ஃபீட் பண்ணி நடுவில் நான் எந்திரிச்சு ஃபீட் பண்ணி பர்ப் பண்ண வச்சுட்டு படுத்துருவேன். ஸோ இதுதான் எனக்கு ஒர்க் அவுட் ஆனது. அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், நம்ம படுத்துட்டு ஃபீட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு. ஸோ நானும் வந்து இனிஷியல் ஸ்டேஜில் வந்து உட்காந்து தான் ஃபீட் பண்ணுவேன். உட்காந்து ஃபீட் பண்ணிவிட்டு பர்ப் பண்ணிவிட்டு அப்படி தான் குழந்தைய தூங்க வைப்பேன். ஸோ வந்து நான் சும்மா இந்த மாதிரி வீடியோஸ் யூடியூப்லேயோ இன்ஸ்டாலேயோ வந்து ஸ்க்ரால் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு பீடியாட்ரிஷியன் சொன்னாங்க எனக்கு, பேபிஸ் வந்து நீங்கள் படுக்க வச்சு ஃபீட் பண்ணுறதும் நீங்கள் உட்காந்து ஃபீட் பண்ணும்போதும் உங்களோட பொசிஷன் தான் மாறுமே தவிர்த்து பாப்பாவோட பொசிஷன் அப்படியே தான் இருக்கும். ஏன்னா வந்து ஸ்லைட்டாக தான் வந்து ஹெட்டு அப்பராக இருக்கும். நம்ம படுக்க வைக்கும் போதும் வந்து நம்ம இந்த கையில் வந்து பாப்பாவை வச்சுட்டு நம்ம இப்படி ஃபீட் பண்ணோம்னா அவங்க அந்த ஸ்லாண்டிங் பொசிஷனில் தான் இருப்பாங்க படுத்திருக்கும் போதும். அதே மாதிரி நம்ம உட்காந்துட்டு நம்ம இப்படி ஃபீட் பண்ணாலும் அதே சேம் ஸ்லாண்டிங் பொசிஷனில் தான் இருப்பாங்க. ஸோ அந்த பீடியாட்ரிஷியன் சொல்லும் போது உங்களோட பொசிஷன் மட்டும்தான் அங்கே சேஞ்ச் ஆகுதே தவிர்த்து பேபியோட பொசிஷன் வந்து அப்படியே தான் இருக்குது. ஸோ வந்து படுத்துட்டு ஃபீட் பண்ணுறது மெயினாக வந்து இந்த C-section மாம்ஸு, இந்த ஆப்ரேஷன் பண்ணி அந்த ரெக்கவரி டைமில் இருக்கவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்களால அடிக்கடிக்கு எந்திரிச்சு உட்கார முடியாது, பேக் பெயின் இருக்கும். நான் வந்து C-section மாம் தான். ஸோ வந்து என்னோடய ரெக்கவரி டைமில் வந்து ஆனால் நான் வந்து ஒரு 4th மந்த்துக்கு அப்புறத்துலேருந்து தான் வந்து படுத்துட்டு ஃபீட் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடியிலேருந்து வரைக்குமே வந்து நான் உட்காந்து தான் ஃபீட் பண்ணேன். உட்காந்து ஃபீட் பண்ணி பர்ப் பண்ணிவிட்டு அப்புறம் தான் படுக்க வைப்பேன். அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ வந்து நீங்கள் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் வந்து ஃபார்முலா ஃபீட் கொடுக்குற மாதிரி இருந்தால் பேபிஸ்க்கு படுக்க வச்சு ஃபீட் பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து நம்ம படுக்க வச்சு ஃபீட் பண்ணோன்னா பாப்பாங்களுக்கு அந்த இயர் ட்ரம்மில் கூட மில்க் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க டாக்டர்ஸு. ஸோ இதுவே பிரெஸ்ட் மில்காக இருந்துச்சுன்னா பிரெஸ்ட் மில்கில் ஆல்ரெடி நிறைய இம்யூனிட்டி இருக்குது, நிறைய வந்து ஆன்டிபாடிஸ் இருக்குது. ஸோ அது ஒன்றும் நம்மளை பெருசாக பேபிஸ் அஃபெக்ட் பண்ணாது. ஆனால் இதுவே ஃபார்முலா ஃபீட் பண்ணிங்கன்னா ஃபார்முலா ஃபீட் வந்து படுக்க வச்சு பாப்பாவுக்கு கொடுத்தீங்கன்னா ஆப்வியஸாக வந்து அந்த இயர் இன்ஃபெக்ஷன், இயர் பெயின், அப்புறம் குழந்தைங்க எதுக்கு அழுகுறாங்கன்னே நம்மளுக்கு தெரியாது. என்னோட பீடியாட்ரிஷியன் சொன்னதே அதுதான். மேபி அவங்க சம்டைம்ஸ் கோழிக்கால அழுவாங்க, பசினால் அழுவாங்க, டிஸ்கம்ஃபர்ட்னால அழுவாங்க, காது வலினால அழுவாங்க. அது நம்மளுக்கு என்னன்னே தெரியாமல் போயிடும். கோழிக்குனா நம்ம அந்த கோழிகேட் கொடுத்தோம்னா சரியாயிடும். டிஸ்கம்ஃபர்ட்னா இப்போ மேபி யூரின் போயிட்டாங்க, மோஷன் பாஸ் பண்ணிட்டாங்கன்னா நம்ம அதை தொடச்சிட்டோம்னா அந்த டிஸ்கம்ஃபர்ட் சரியாயிடும். பசிக்கு அழுதாங்கன்னா நம்ம ஃபீட் பண்ணால் அவங்க நார்மல் ஆகிடுவாங்க. ஆனால் இயர் பெயின் வந்தால் மட்டும் நம்மளுக்கு அது எதுக்கு அழுகுறாங்கன்னே தெரியாது. ஸோ அதில் மட்டும் கான்ஷியஸாக இருக்கணும்னு சொன்னாங்க.
ஸோ மெயினாக வந்து ஃபார்முலா கொடுக்குற பேபிஸ்க்கு நீங்கள் படுத்துட்டு ஃபீட் பண்ணக்கூடாது. இது வந்து என்னோட டாக்டர் எனக்கு சொன்னது. மேபி உங்கள் டாக்டர் உங்களுக்கு வேறு மாதிரி கூட சொல்லலாம். நான் ஆரம்பத்துலேருந்தே சொன்னேன், இது என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு இந்த ஹேக் தான் ஒர்க் அவுட் ஆச்சு. அவன் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம எந்திரிச்சு ஃபீட் பண்ணிட்டோன்னா ஆப்வியஸாக அந்த கண்டினியூஸாக அந்த ஸ்லீப் அவங்களுக்கு இருக்கும். இப்போ என்னோட பேபிக்கு வந்து 6 months கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ ஐம் கோனா ஸ்டார்ட் சாலிட் ஃபார் ஹிம். சாலிட் கொடுக்குற டைமில் வந்து நான் ஃப்ரம் த பிகினிங்கில் இருந்தே வந்து நான் என்னென்ன டைப் ஆஃப் ஃபுட்டு கொடுக்குறேன், இதுக்கப்புறம் என்ன கொடுக்க போகிறேன் எல்லாமே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ என்னோடய பேபிக்கு 6 months ஆனதுனால 6 months கம்ப்ளீட் ஆக போகிறதுனால இப்போ நாங்கள் பர்ப் பண்ணுறதை வந்து ரொம்ப ரொம்ப ரெடியூஸ் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட்லாம் வந்து 20 to 30 minutes பர்ப் பண்ணுவோம். இப்போ வெறும் 5 minutes தான். சம்டைம்ஸ் அவங்க ரோல் ஓவர் ஆகிறதுனால இப்போ இந்த 5 to 6 monthsலாம் ரோல் ஓவர் ஆகிடுவாங்க. அவன் ரோல் ஓவர் ஆகிறதுனால அவனே வந்து அவனுக்கே ஆட்டோமேட்டிக்காக பர்ப் வந்துடும். அவன் அப்படி ரோல் ஓவர் ஆகும்போது, இல்லைன்னா கொஞ்சம் கம்ஃபர்ட் இல்லாமல் ஏதாவது பண்ணால் நம்ம தூக்குன உடனே வந்து ஒரு 5 minutesலேயே பர்ப் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. இப்போ இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, இல்லை மேபி வந்து நான் கரண்ட்டாக இப்போ 1 month பேபி வச்சுருக்கேன், 2 month வச்சுருக்கேன், 5 month 4 month வச்சுருக்கேன். ஏன்னா என்னோடய பேபி இப்போ 6 months கம்ப்ளீட் ஆகும் போகுது. ஸோ எனக்கு அதுக்கு முன்னாடி இருக்க மந்த்ஸ் வரைக்கும் தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ அதில் உங்கள் பேபிஸ் எந்த மந்த்தோ நீங்கள் எப்படி வந்து இது பண்ணீங்க, எனக்கு இப்படி இது டிஃபிகல்ட்டாக இருக்குது, இதுக்கு நீங்கள் எப்படி சொல்யூஷன் கண்டுபிடிச்சிங்க, இல்லை ஏதாவது டிப்ஸ் இருந்தால் நீங்கள் கேட்டிங்கன்னா கமெண்ட்டில் கேளுங்க. அது வந்து நான் ரெலவெண்ட்டான டாப்பிக்காக இருந்துச்சுன்னா கம்பல்சரி வீடியோ போடுறேன். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் இந்த சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை. See you in the next video.